இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடத்தூர் ஸ்பெஷல் தேங்காய் ரொட்டி. கடத்தூர் ஸ்டைலில் தேங்காய் ரொட்டி யூடியூப்லேயே இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு புதுசாகவும் மறக்க முடியாததாகவும் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு எளிய முறையில் பார்ப்போம். தேங்காய் ரொட்டிக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி அரைப்படி 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சிடுங்க. தேங்காய் 1 மூடி, காஞ்ச சிவப்பு மிளகாய் 2, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், கல்லுப்பு 1 டீஸ்பூன், கடலெண்ணெய் தேவைக்கேற்ப. அரிசி நல்லா ஊறினதும் சிவப்பு மிளகாய், சீரகம், சோம்பு, கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடைசியாக தேங்காய் போட்டு ஒரு சுற்றி மாவை எடுத்துடுங்க. தண்ணி நிறையா சேர்த்துட வேணாம். அரைச்ச கலவை பூரி மாவு பதத்துக்கு இருக்கணும். பூரி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி அதிகமாக போயிட்டுன்னு நினச்சிங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் ஒரு 10 நிமிஷம் கட்டி வச்சுடுங்க. தண்ணி நல்லா வடிஞ்சிடும். ரொம்ப நிறைய நேரம் கட்டி வச்சிடாதீங்க, மாவு காஞ்சி போயிடும். நீங்கள் 10 நிமிஷம் கட்டினீங்கனாலே நல்லா இந்த பதத்துக்கு உங்களுக்கு மாவு வந்துடும். ஒரு பூரி மாவு சைஸுக்கு ஒரு உருண்டையை எடுத்து துணியில் இந்த மாதிரி வட்ட வடிவமாக தட்டுங்க. ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம், அப்புறம் ரொட்டி உப்பாது. எண்ணெய் சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரொட்டியை எடுத்து எண்ணெயில் போட்டுடுங்க. நீங்கள் கரெக்டான சைஸில் ரொட்டி போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டி நல்லா உப்பி வரும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததும் பூரி எடுக்கிற மாதிரியே எடுத்து சுட சுட பரிமாறலாம். ரொட்டி சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா 20 ரொட்டி வரை செய்யலாம். தேங்காய் ரொட்டிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் கோழி குருமா. கோழி குருமா எப்படி செய்யணுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்காய் ரொட்டிக்கும் கோழி குருமாவுக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எந்த டிஃபனாலையும் இதோட டேஸ்ட்டை பீட் பண்ணவே முடியாது. இதை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.